கண்டிப்பாக ஜனநாயகத்தினோட குரல் வலை நெருக்கப்பட்டது. ஏன்னா ஆராசா தொடர்ந்து ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் தொடர்ந்து இப்போ பேசினது லேட்டஸ்ட்டு மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. ஆனால் அவர் தொடர்ந்து நம்ம குற்றப்பதிவேடுகள்லாம் பார்த்தாக்கா போலீஸ்கிட்ட ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு ஒரு வாட்டின்னு இல்லை, அவர் தொடர்ந்து அவருக்கு நாக்கு இருக்கிறது, தடித்த நாக்கோ நீட்ட நாக்கோ ஏதோ அதே நாக்கு தான் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களுக்கும் வாய் இருக்கிறது, அவருக்கும் வாய் இருக்கிறது. அதனால் என்னைக்குமே ஒரு வரையறை இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் ஒருவர் அவர் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவதை நிறுத்திக்கொள்ள இந்த முதலமைச்சர் அவர்களும் அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. நான் அதை பற்றி அப்ஜெக்ஷன் கொடுத்தேன் உள்ள, நான் இதை கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு. இந்த டிரெவிடியன் மாடல்லையே நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள், நீங்கள் இமாலய இது உங்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அதுதான் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு செட் ஆயிருக்கு. குறைகளை கண்டிக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார், என்னை தூங்க விடுங்க அப்படின்ட்டு. ஆராசா அவர்களை ஏன் அவர் கண்டிக்கவில்லை இதுவரைக்கும்? பொன்முடி பேசியதற்கு நீக்கிவிட்டால் போதுமா? ஒருத்தர் தகாத இது பேசும்பொழுது அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம், கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்லாம். இப்போ ஆராசா அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறார்? அவர் இவ்வளவு வாட்டி நிறைய வாட்டி பேசியிருக்கார் பிரதம மந்திரியை பற்றி, எல்லார பற்றியுமே. ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு பேச்சு, கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல். அதில் நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண போகிறதில்ல அதில். பட் நாவடக்கம் தேவை. தமிழில் இவங்கள்லாம் ரொம்ப இது இல்லையா, டேலண்டட் பீப்புள், தமிழில் அழகாக பேசுகிறவங்க. நாவடக்கம் என்ற வார்த்தை அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை சார்ந்த புள்ளி வைத்த இண்டி கூட்டணிக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாவடக்கம் என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்.